ஸ்ரீ குருபியோ நமஹ. வேதத்திலிருந்து ஒரு சிறிய போர்ஷன், ஒரு நிமிஷம் 30-40 செகண்ட் தான் ஆகும், அதை கேட்போமா? அதாவது பிரம்மாவின் தியானத்தில் உதித்த பயனாய் தோன்றியதுதான் சந்தியாதேவி, சந்தியா காலம் என்று நமக்கு தெரிய வருகின்றது. அந்த சந்தியா காலத்தில் உபநயனமானவர்கள் அத்தனை பேரும் அந்த சந்தியா தேவியை, அதாவது சூரியன் உதயிக்கும் போதும் சூரியோதயம், சூரியன் அஸ்தமிக்கும் போது சூரியாஸ்தமம், இந்த இரு வேளைகளிலும் இவனே பிரம்மம், அதாவது சூரியனே பிரம்மம் என்று அந்த சந்தியாதேவியை அந்த சந்தியா காலத்தில் ஆராதிக்க வேண்டும், உபாசிக்க வேண்டும் என்று நமக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒரு கட்டளை இல்லையா? அது நாம் சந்தியாவந்தனம்னு சொல்கிறோம். திருக்கால சந்தியாவந்தனம் விசேஷமாக உபநயனமானவர்கள் அத்தனை பேருக்கும் எடுக்கப்பட்டுள்ள விஷயம் நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா? அதுலேயும் இந்த பிராத்த சந்தியா, சாயரக்ஷ சந்தியா இருக்க, அதை பற்றி ரொம்ப விசேஷமாகவே சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த சந்தியா காலம் இருக்கல்வா, அந்த சந்தியா காலத்தில் திவிஜனாகப்பட்டவன், அதாவது உபநயனம் செய்யப்பட்டவன், உபநயனமானவன் சந்தியாதேவி உபாசிக்க வேண்டும் என்று. அதுக்கு வேதமே ஒரு சாட்சி, வேதமே நமக்கு கட்டளை இடுகின்றது நண்பர்களே. அந்த போர்ஷன் என்ன தெரியுமா? உத்யந்தம் அஸ்தம் அந்தம் ஆதித்யம் அபித்யாயன் குர்வன் பிராமணः வித்வான் சகலம் பத்ரமஸ்னுதே. ரொம்ப அழகா வேதம் எடுத்து கூறுகின்றது நண்பர்களே. அஸ்தம் அந்தம் ஆதித்யம் அபித்யாயன், சூரியோதயம் சூரியாஸ்தமத்தில் உபநயனமானவர் அத்தனை பேரும் சந்தியா தேவியை உபாசரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் சந்தியாவந்தனம் மூலமாக. இந்த திரிகால சந்தியாவந்தனம் இருக்கு இல்லையா, பிராத்த சந்தியா, மாத்தியானிகம், சாயரக்ஷை, இது விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது. நம்ம சொல்றோம் இல்லையா, அதை இப்படியும் சொல்லலாம். சந்தியாவந்தனம் செய்யாதவன் எந்த கர்மாவும் செய்வதற்கு யோகியத்தை எழுந்து விடுகிறான் என்று இப்படியும் சொல்லலாம். எல்லா கர்மாக்களும் செய்வதற்கு யோகியத்தை வேணுமென சந்தியாவந்தனம் செய்திருக்க வேண்டும் சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வாக்கியம் இருக்கே, பெரியவாள காமிச்சு கொடுத்திருக்காளே. சந்தியாஹீனோ சுச்சி நித்தியம் அனர்ஹா சர்வ கர்மசு. ஆமாம் நண்பர்களே, பிறப்பு இறப்பு தீட்டில் மற்ற பூஜை புனஸ்காரங்கள் கர்மானுஷ்டானங்கள் எடுக்கப்படவில்லை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சந்தியாவந்தனம் மாத்திரம் எடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அப்கோர்ஸ் அதை சுருக்கமாக செய்யணும். மொத்தத்தில் சந்தியாவந்தனத்தை எப்போதும் விட்டுவிடாமல் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பரதேவதையான பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண